தமிழ்நாட்டுல இந்த எலெக்ஷன் வந்து அமைதியா ஆயிருக்கு இப்போ கொஞ்சம். ஆக்சுவலா யாரும் எதிர்பார்க்காத வகையில வந்து இந்த 85.1% வந்து இந்த வோட் பேங்க் வந்து பதிவு ஆகியிருக்கு. இது வந்து விஜயால ஒரு பக்கம் வந்து ஒரு சிலர் சொன்னாலும், இன்னொரு பக்கம் வந்து இது எஸ்ஐஆர்னால தான் இந்த அளவுக்கு வந்து அதிகமா வந்து ஓட்டு வந்து மக்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல? அதாவது எஸ்ஐஆருக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால அந்த வாக்குப்பதிவு உயர்ந்ததற்கு எஸ்ஐஆரும் ஒரு காரணம். அதை நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது. ஆனால் இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு வந்ததற்கு முக்கியமான காரணம் விஜயினுடைய வருகை தான். இப்போ இது எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த வாக்குச்சாவடிகளில் நாம் பார்த்த காட்சின்னு இருக்குல்ல, நான் காலையில் 7 மணிக்கு நீங்கள் வாக்குச்சாவடி பக்கம் போனால் சின்ன சின்ன பசங்கள் எல்லாமே க்யூவில் நின்னதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மிக சமீப காலமாக அந்த விஜயினுடைய காஸ்டியூம் இருக்குல்ல, அந்த ஒயிட் ஷர்ட்டு, அந்த இளம் காக்கி நிற ஒரு பேண்ட், அந்த கலரில் பல பேர் வாக்குச்சாவடியில் நின்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாகவே விசாரிக்கும்போது பொதுவாகவே நம்ம ஓட்டு போட்டுட்டு வந்த பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு பார்க்குறவங்கள்ட்டலாம் கேட்போம். நீங்கள் யாருக்கு போட்டீங்க, நீங்கள் யாருக்கு போட்டீங்கன்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி நான் பலரிடம் கேட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விசில்னு தான் சொல்கிறாங்க. வேறு கட்சி சின்னம் யாரும் சொல்லி நான் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு விசில் அலை அடித்ததை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகமானதற்கு விஜயினுடைய வருகை தான் 90% காரணம். இன்னைக்கு நம்ம சொல்றது ஒரு மாதிரி மிகைப்படுத்தியது போல் தோன்றினாலும் மே 4ஆம் தேதிக்கு பிறகு வந்து அதனுடைய உண்மையான காரணத்தை எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. அதே நேரம் இன்னொரு உண்மையும் நம்ம இந்த நேரத்தில் சொல்லணும். ஏன்னா வாக்குப்பதிவு நடைபெற்ற அந்த நேரத்திலும் முடிந்த பிறகும் நீங்கள் தொலைக்காட்சி ஊடகங்களில் நடத்தப்பட்ட விவாதங்கள்ல எல்லாம் பார்த்தா அந்த பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் கருத்து சொன்ன பலரும் இதுக்கு விஜய் காரணமே கிடையாது, வெறுமனே எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். இந்த தேர்தல் தொடங்கிய பிறகு அந்த ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இவங்க எல்லாமே ஏதோ ஒரு கட்சியால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் தான். ஸோ அவர்கள் சொல்கிற இந்த கருத்தில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான்.